நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, ஆனாலும் வெயிட் குறையுது. இது ஃபிட்னஸ் கிடையாது. இது ஒரு வார்னிங். மெடிசனில் இதை இன்வாலன்ட்ரி வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறையா பேர் இதை கேர்லெஸ்ஸாக இக்னோர் பண்ணிடுவாங்க. எப்போ நம்ம வெயிட் லாஸ் ஆனால் பயப்படணும்? உங்களோட பாடி வெயிட்டு 5% எந்த ஒரு எக்ஸசைஸ் டயட் இல்லாமல் 6 மாதத்தில் கம்மியாச்சுன்னா அது நார்மல் கிடையாது. ஒருவேளை உங்கள் வெயிட்டு 60 கிலோ இருக்குது, இப்போ 3 கிலோ கேஜி நீங்கள் எந்த ஒரு டயட் பிளான்லேயும் இல்லாமல் எக்ஸசைஸும் பண்ணாமல் கம்மியாச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, இருந்தாலும் வெயிட் குறையுது அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு இல்லாட்டி டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நமக்கு சாப்பாடை பார்த்தாலே சாப்பிடுன்னு தோணாது, கொமட்டுற மாதிரி இருக்கும். சாப்பிடாமலே இருந்து வெயிட் லாஸ் ஆனால் க்ரானிக் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த டிபி, கேன்சர், ஹெச்ஐவி மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நைட் நேரம் அதிகம் வேர்க்கிறது, ஜுரம் விட்டு விட்டு வர்றது, ஒரு மாதிரி இருமல் கண்டினியூஸாக இருக்கிறது, படபடப்பு வர்றது, எப்போவுமே ஒரு டயர்டாக இருக்குது, எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் அப்போ இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்க்கணும். போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் டெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்த்தா டாக்டருக்கு ஃபர்தராக டெஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபிசி, ஹெச்பிஏ1சி சுகருக்கு, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், சிஆர்பின்னு சொல்லுவோம். இது பேசிக் டெஸ்ட் தான். இதுக்கப்புறம் டாக்டர் தேவை அப்படின்னா ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ வெயிட் லாஸை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம பாடி ஏதோ நமக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு டாக்டரை போய் மீட் பண்ணுறது குட் திங். தேங்க்யூ.